ரெட்மி நோட் 4 இந்த செல்லில் சார்ஜ் வந்து ஏற மாட்டேங்குது. என்ன இஷ்யூனா, இந்த பின்னு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். நம்ம பார்க்குறோம்ல, இந்த பின்னில் மிஸ்டேக் இருக்கும். நம்ம கடையில் கொண்டு கொடுத்தோம்னா 350 ரூபா 400 ரூபா கேட்பாங்க இந்த பின்னை மாற்றுறதுக்கு. இந்த பின்னை நம்மளை ஒரு 100 ரூபாவில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த டூல் வந்து மேக்ஸிமம் எல்லா வீட்லையும் இருக்கும், இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து மொபைல் கழட்டுறதுக்கு, லேப்டாப் கழட்டுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. நிறைய தெரியும், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. முதல்லேருந்து லாஸ்ட் முடிய பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னென்னா, ஃபஸ்ட்டு மோல்டிங்கை கழட்டுறதுக்கு முன்னால் நம்ம போட்டிருக்கிற இந்த சிம் லாக்கை வந்து கலட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த மோல்டிங் பண்ணியிருக்கிற இந்த இதை கழட்ட முடியும். ஃபஸ்ட்டு இந்த சிம்மை கழட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பின்னு வச்சுருப்போம். அந்த பின்னை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சிம்மை கழட்டிக்கணும். சேஃப்டி பின் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக பின்னுலாம் நம்ம மொபைல் வாங்கியில கையில் கொடுப்பாங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த சிம் லாக்கை ரிமூவ் பண்ணுங்கள். கூடவே சிம்மும் வெளியே வந்துடும். அதை நீங்கள் தனியாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் இந்த மோல்டிங்கை ஈஸியாக கழட்டலாம். இல்லா ஈஸியாக வந்துடுச்சு. நல்லா பாருங்கள். ரெட்மி நோட் 4 இதில் தான் ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, சார்ஜ் போடுற அந்த இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் இஷ்யூ ஆனால் தான் சார்ஜ் ஏறாமல் போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த கவரை ஃபஸ்ட்டு கழட்டணும். ஒரு 5 பின்னு இருக்கும், 5 ஸ்க்ரூ இருக்கும். இங்கன ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 5 பின்னு 5 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். அது எப்படி கழட்டுறாங்க நம்ம பார்ப்போம். செல்லை மேக்ஸிமம் கீழே சேஃபாக ஏதாவது துணி மாதிரி வச்சுக்கோங்க. துணி வச்சுக்கிட்டாதான் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாத மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு துணி இல்லைனா நல்ல துணி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே போட்டிக்காங்க. அதுக்கு மேலே டிஸ்பிளே வச்சு இதில் இருக்கிற அந்த 5 ஸ்க்ரூவை நம்ம இப்போ கழட்ட போகிறோம். ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு இதில் நம்ம எந்த பின்னு செட் ஆகும்னு ஒன்று அதில் அந்த பின்னை எடுத்து ஒன்று அதில் வச்சு பாருங்கள். அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல வச்சு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பின்னு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு. இதில் நம்மளுக்கு இப்போ செட் ஆகுறது எந்த பின்னுனா, இந்த இருக்க ஸ்டார் மாதிரி இருக்கும், 4 ஸ்டார் மாதிரி இருக்கும். தெரியுதா? 4 ஸ்டார் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார் பின்னை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு. இது கொஞ்சம் லைட்டாக வெளியில் வருது. இந்த மாதிரி பின்ன யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகும். லைட்டாக செட் ஆனிச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நல்ல ஃபிட் ஆகிற மாதிரி எந்த பின் இதில் இருக்குது, எந்த பின் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டார் மாதிரியே நிறைய பின் இருக்கும். இந்த பின் செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த பின் செட் ஆகுது. இதில்
இந்த மாதிரி ஒரு சின்ன கிட்டு இருக்கும். இது எதுக்குன்னா, இது மேக்னெட். இந்த இது மேக்னெட். இது வந்து சாதாரண ஒரு மெட்டல். இந்த மெட்டல் வந்து இந்த மேக்னெட்டோட ஒட்டும் போச்சில் உள்ளே பிடிச்சிக்கிடுது. என்னடா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை போய் சொல்கிறானான்னு யோசிக்காதீங்க. எதுக்காண்டி இந்த மேக்னெட்டு இந்த மெட்டல் யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கழட்ட போகிற இந்த ஸ்க்ரூ, நான் ஏற்கனவே கழட்டி ஒரு வேறு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ பாருங்கள். இது என்னன்னா சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து கையில் எடுக்கிறதோ கீழே வந்தால் தேடினா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இதை தொட்டாலே போதும், இது வந்து இப்படி ஒட்டிக்கிடும். இதுக்காண்டி தான் இந்த மேக்னெட்டிக் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ அந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டும். நாலு ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூ, மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்கும். ஏற்கனவே கஸ்டமர் 2 ஸ்க்ரூவை காணும், கஸ்டமர்ஸ் இல்லை. மெதுவாக கழட்டணும். அதில் இருக்கிற அந்த ஸ்டார் இது வந்து டேமேஜ் ஆகாத அளவு கழட்டுங்க. இல்லைன்னா அடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி கழட்ட முடியாது, பிஞ்சு போயிடும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அஞ்சு ஸ்க்ரூ இருக்கும். 5 ஸ்க்ரூவையும் கழட்டுங்க. கழட்டினோடனே ஸ்க்ரூ வந்து பத்திரமா வைக்கிறதுக்கு நமக்கு பேக் கேஸ்லேயே அடி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் கேஸில் இருந்தால் மிஸ் ஆகாது. இப்படி எடுத்திங்கன்னா 5 ஸ்க்ரூவும் வந்துடும். இந்த ஸ்க்ரூ தொலைஞ்சிச்சின்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகாது, நிற்காது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இதில் இருக்கிற இந்த பின்னோட ஜாயிண்ட் ஆகணும். இந்த பின்னுலாம் அப்படிங்கல நம்ம ஸ்க்ரூ ஒழுங்காக ஃபிட் பண்ணலன்னா இதில் படாது, ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் ஆகாது, இல்லைனா மைக் ஃபங்க்ஷன் ஆகாது. இது வந்து வைப்ரேட் மோட்ரு. இந்த மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் வராது. அதனால் இந்த இதெல்லாம் இதில் படணும்னா எல்லா ஸ்க்ரூவும் நல்லா ஃபிட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிடாதீங்க, சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மைக், இது ஸ்பீக்கர், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது வழியாக சவுண்டு வரும். இதுதான் மைக்கு, இத்தனோண்டு இருக்குது. இதுதான் நம்ம பேசுகிறத வந்து அதில் இது பண்ணுது, வாங்கி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுது. இப்போது இதுதான் அந்த போர்டு, இதுதான் சார்ஜிங் யூனிட், சார்ஜிங் பாயிண்ட்டு. இந்த சார்ஜிங் பாயிண்டில் தான் நம்ம சார்ஜர் பின்னை சொருகிறோம். இதில் வந்து எதுவும் டேமேஜ் இருந்துச்சுன்னா ஏறாது. இந்த பின்னு மட்டும் தனியாக மாற்றி கொடுப்பாங்க. இந்த இது வந்து மோல்டிங் டைப்பில் இருக்கும். அதை சால்டரிங் அயன் வச்சு மோல்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்கும். ஆனால் இதை வந்து நிறைய பேர் எடுத்து தரமாட்டாங்க, எடுத்துகிட்டு வேறு வச்சு தரமாட்டாங்க. இந்த போர்டோட மாற்றினா தான் வந்து நல்ல காசு வரும். அதனால் வந்து இந்த போர்டை வந்து மொத்தமாக மாற்றி தரோன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இதை கடைக்கு போனீங்கன்னா இந்த போர்டு மட்டும் தனியாக கிடைக்கும். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வெறும் 100 ரூபா தான். நீங்கள் கடையில் கொடுத்து மாற்றினீங்கன்னா 350 ரூபா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது கேட்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த போர்டை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்ரியிலேருந்து சார்ஜ் ஏறதுக்காண்டி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை எப்படி கழட்டணும்னா, ஒன்றும் இல்லை, நகை இருந்துச்சுன்னா நகத்தை மெதுவாக அதுக்கு கீழே வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா அது கலண்டுரும். பார்த்தீங்களா, கலண்டுச்சு. அதே மாதிரி இது ஒரு பின்னு, இதுவும் வந்து ஒரு சம்திங் இதை கடத்துது. அதனால் இந்த இதையும் மெதுவாக கழட்டி எடுக்கணும். கழட்டி எடுத்திங்கன்னா இந்த பின்னும் தனியாக வந்துடும். இப்போது இந்த இதில் தான் கிரிப்பில் பிடிக்கும் இந்த போர்டு. இந்த கிரிப்பை வந்து நம்ம மெதுவாக ரிலீஃப் பண்ணி விடணும். ரிலீஃப் பண்ணால் இந்த போர்டே தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, இந்த போர்டு தான் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து என்னன்னா, நான் புதுசாக வாங்கின போர்டு. இந்த போர்டை பார்த்திக்கோங்க.
நான் புதுசாக வாங்கின போர்டு இது. இந்த போர்டு தான் வந்து இப்போது உள்ளுக்கு வந்து நல்லா இருக்குது, தெரியுதா? பழைய போர்டை பாருங்கள். உள்ளுக்கு வந்து பழைய போர்டு உள்ளுக்கு பாருங்கள், அந்த பின்னு உள்ளே பாருங்கள், ஒரு மாதிரி சின்னதாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ புதுசாக வாங்கினதை பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ இதை நான் அதில் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்துடுவேன். கழட்டுறது எப்படின்னு பார்த்தீங்க, ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்துடுவேன். அதே மாதிரி தான், எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. இந்த இதில் நம்மளுடைய இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டரியிலேருந்து வர சிப்பு இந்த இதில் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு மெதுவாக இந்த இருக்குல்ல அந்த இந்த லாக்கில் உட்கார்றது மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக சிட்டிங் ஆயிரும். இப்போது இந்த இருக்கிற இந்த சிப்பு மாதிரி இருக்கிற இந்த இதை லாக்கிங் சிஸ்டம் தான், வச்சு அமுக்குனீங்கன்னா லாக் ஆயிரும். இப்படி லாக் ஆன உடனே இந்த இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து டவர் கவரேஜுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் இந்த இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஒழுங்காக வராமல் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் இதையும் ஒழுங்காக ஃபிட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிட்டிங் உட்காந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே கழட்டின இந்த இதை அப்படி இது மேலே வச்சு ஸ்க்ரூ போட்டு மாட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த இதில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நான் ஒரு சின்ன பேப்பர் துண்டு மாதிரி ஒன்று நான் வச்சுருந்தேன். அந்த பேப்பர் துண்டை நம்ம இது மேலேயே வச்சிடும். இதுதான் சார்ஜிங் யூனிட். இதை சார்ஜ் போட்டால் தான் இதுலேருந்து இதுக்கு போய் பேட்ரி சார்ஜ் ஆகும். இதுலேருந்து டிஸ்பிளே எல்லா இதுக்கும் இதுதான் யூஸ் ஆகும். நம்ம அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுதான் டச்சு பேக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு. இதுதான் நம்ம அதில் தான் வந்து விரல் வச்சோம்னா டச்சு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இதை அப்படியே மெதுவாக மேலே வச்சு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணோடனே 4 ஸ்க்ரூவை போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாட்டியிருக்கோம், சார்ஜர் தான் செக் பண்ணிடுவேன். சார்ஜர் தான் செக் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நான் சார்ஜர் பின்ன சொருகிறேன். சார்ஜ் ஆகுதான்னு பாருங்கள். போட்ட உடனே கரெக்டாக மாட்டிக்கிடும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பின்னு ஒழுங்காக உட்காரலன்னா சார்ஜ் ஆகாது. அதனால் கொஞ்சம் நல்லா அதை ஃபிட் பண்ணிவிட்டு சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா மாட்டிட்டோம். இப்போ அந்த பின்னில் நம்ம சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம மாட்டலாம்.
இப்போ அந்த இதில் நம்ம அந்த சார்ஜர் பின்னை நம்ம சொருகினோன்னே சார்ஜ் ஏறுது. தெரியுதா? க்ரீன் கலர் லைட் எரியுது. இங்கே வந்து சார்ஜிங் அந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் சார்ஜ் ஏறுற சிம்பிள். ஸோ நம்ம பின்னை மாற்றிட்டோம், சார்ஜ் ஏறுது, ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த பின்னை கழட்டிட்டு நம்ம இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கவரை பேக் கேஸை ஃபுல்லாக பின்னால் இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. அவ்வளோதான்.